தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்தில் எல்லையற்ற ஆஞ்சநேயனின் ஆற்றலை ஜாம்பவான் கூறும் இரண்டாம் பகுதியை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். சூரிய பகவானை நோக்கி ஆஞ்சநேய குழந்தை, குருதேவா, குருதட்சணையாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டார். அனுமனிடம் குருதட்சணை கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே சூரியன் தனது நாற்காலியில் சிந்தனையுடன் அமர்ந்தார். அனுமனிடம் குருதட்சணையாக அவரால் செய்ய முடியாததை கேட்க விரும்பினார். சாத்தியமற்றதாக தோன்றலாம், அனுமனுக்கு முடியாதது எதுவும் இல்லையே. சூரியன் 2 கோரிக்கைகளை வைத்தார். அனுமன் சுக்ரீவனை குறிப்பாக வாலியிடமிருந்து காக்க வேண்டும். 2வது, சூரியனின் நாடு கடத்தப்பட்ட மகன் சனியை ஹனுமான் மீண்டும் சூரியனிடம் கொண்டு வர வேண்டும் என்பதாக 2 கோரிக்கைகளை வைத்தார். அனுமன் முதலில் சனி பகவானை சந்திக்க முடிவு செய்தார். பூமிக்கு சென்று சுக்ரீவரை பாதுகாக்க போதுமான நேரம் இருந்தது. சனியை சந்திக்கும் வழியில் மங்கள கிரகமான செவ்வாய் அனுமனின் வழிகளை தடுத்தது. செவ்வாயை சமாளிக்க அனுமனுக்கு நேரம் போதுமானதாக இல்லை. அவர் செவ்வாயை தனது அக்குளுக்குள் வைத்துக்கொண்டு சனி பகவானை பார்க்க சென்றார். சனியின் உதவியாளர்கள் அனுமனை எதிர்த்து போராடி செல்வத்தை லஞ்சமாக கொடுத்து தடுக்க முயன்றனர். ஆனால் அனுமான் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு விரைவில் சனியை நேருக்கு நேர் சந்தித்தார். தன்னை தாக்க வரும் அனுமனை சனி தாக்கினார். ஆனால் ஹனுமன் அவரை விரைவாக வீழ்த்தினார். தன்னுடன் வருமாறு கேட்டார். இவ்வாறாக சனியை வீழ்த்திய அனுமான் சனியை சூரிய பகவானிடம் ஒப்படைத்தார். இச்சம்பவத்தை கூறும் பொழுது ராம ராவண யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் இங்கே பரிமாற வேண்டியுள்ளது. போரின் போது ராவணன் ஒருமுறை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் லக்ஷ்மணனை தாக்கினான். லக்ஷ்மணனை காப்பாற்ற சூரிய உதயத்திற்கு முன் மருந்தை செலுத்த வேண்டியிருந்தது. எந்த மூலிகைகளை வாங்க வேண்டும், எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜாம்பவான் அனுமனுக்கு அறிவுறுத்தினார். மூலிகைகளை வாங்க அனுமன் புறப்பட்டார். வழியில் சூரியன் கிழக்கு நோக்கி செல்வதைக் கண்டார். நள்ளிரவுதான் ஆகியிருந்தது. ஹனுமன் சூரியனை நிறுத்தி விசாரித்தார். சூரியன் மறைந்து 2 மணி நேரம் கூட ஆகவில்லை. சூரியன் இவ்வளவு சீக்கிரமாக உதிக்கலாமா என்று வினவினார். ராவணன் தன்னை அதிகாலையில் எழுப்பச் சொன்னதாகவும் ராவணனை பார்த்து தான் பயந்ததாகவும் சூரியன் விளக்கினார். அதிகாலையில் எழுந்திருப்பது ராமருக்கு அநீதியாக இருக்கும் என்று அனுமன் வாதிட்டார். மேலும் சூரியன் அதை ஒப்புக்கொள்வது போல் தோன்றினாலும் அவரின் ஒரு கண் ராவணனின் அரண்மனையிலேயே இருந்தது. அனுமன் தன் கைகளில் விஷயங்களை எடுக்க முடிவு செய்தான். அவன் சூரியனை அருகில் அழைத்து தனக்கு ஒரு யோசனை இருப்பதாக கூறினான். நட்பு சைகையில் சூரியனை சுற்றி தனது கைகளை வைப்பது போல் சைகை செய்தான். எதிர்பாராத விதமாக சூரியனை பிடித்து தன் அக்குளுள் மாட்டிக்கொண்டான். இப்போது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் சூரியன் உதிக்கும் என்ற அச்சுறுத்தல் இல்லாமல் அனுமன் மூலிகைகளை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினான். ராமர் அனுமனுக்கு நன்றி சொல்லும் போது அனுமனின் அக்குளில் ஒரு ஒளி பிரகாசிப்பதைக் கண்டான். அது இவ்வுலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியன் என்று அனுமன் சொன்ன பொழுது கலக்கமடைந்தார் ஸ்ரீராமர். அவர் அனுமனை நோக்கி,
சூரியனை விடுவிக்கச் சொன்னார். அனுமனும் அவ்வாறே இசைந்து சூரியனை விடுவித்தார். இவ்வாறாக சூரியனை தனது குருவாக ஏற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் தனது குருவருளால் அதி பராக்கிரமத்தை அடைந்தார். சூரியன் தனது ஒளியில் ஒரு பகுதியை வழங்கியதோடு குருவாக இருந்து எல்லா கலைகளையும் உபதேசம் செய்தார். வருணனோ, நீரினால் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, வர்ணாஸ்திரத்தால் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று 2 வரங்களை கொடுத்தார். யமனும் ஆஞ்சநேயரை நோக்கி, மூப்பும் வியாதியும் மரணமும் இல்லாமல் சிரஞ்சீவியாய் இருப்பாய் என்று வாழ்த்தினார். விஸ்வகர்மா தனது குண்டலங்களை அளித்ததோடு எந்த யுத்தத்திலும் தோல்வி ஏற்படாது என்ற விஜய சக்தியையும் வரமாக கொடுத்தார். வாயு பகவான் ஆஞ்சநேயனை கோட்டி மன்மதனுக்கு சமமான ரூப அழகுடன் வித்தைகளில் வல்லவனாக திகழ ஆசிர்வதித்தார். ஸ்ரீ ராமநாமத்தை ஜபிப்பவர்களுக்கு நல்ல வரங்களை அள்ளித்தரும் கற்பகத்தருவாக விளங்குவான் என்றும் ஆசிர்வதித்தார். ஆஞ்சநேயர் பிறவியிலேயே பராக்கிரமசாலியாக இருந்ததால் மரங்களை வேரோடு பிடுங்கி எறிவதும் பாறைகளை பிளப்பதும் அவருக்கு வேடிக்கையான செயலாகவே இருந்தது. இவ்வாறு அவர் செய்வது அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த சில முனிவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. ஆஞ்சநேயனின் விஷமத்தனங்களை பொறுக்க முடியாத முனிவர்கள், உன்னுடைய சக்தியை கொண்டுதானே எங்களை துன்புறுத்துகிறாய், உனக்கு சக்தி இருக்கிறது என்பதையே நீ மறக்க கடவாய், உனது சக்தியும் பராக்கிரமமும் மற்றவரால் நினைவுபடுத்தப்படும் சமயத்தில்தான் உன்னால் அவை உணரப்படும் என்று சாபமளித்தனர். அதன் பிறகு அனுமனின் இயல்பில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. இந்நிகழ்வுகளை நினைவுபடுத்திய ஜாம்பவான் ஆஞ்சநேயரை நோக்கி, நினைத்த மாத்திரத்திலேயே 100 யோஜனை தூரத்தை நீ அனாயாசமாக தாண்டி விடுவாய். அன்னை ஜானகி ராவணனால் லங்கையில்தான் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ராமனுக்கு பிரியமான உன்னை தவிர வேறு யார்தான் இந்த காரியத்தை வெற்றியோடு முடித்து வர முடியும்? உன்னுடைய பிரிய ராமனை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கையிலே நீ இமைப்பொழுதில் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வரப்போகிறாய். ஆஞ்சநேயா, புறப்படு, அன்னையின் நலனை அறிய துடிக்கிறோம், எங்கள் மனம் மகிழ நல்ல செய்தியை கொண்டு வா என்று ஜாம்பவான் ஆஞ்சநேயரை உற்சாகப்படுத்தினார். ஜாம்பவான் ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை புகழ்ந்து பேச பேச அனுமானுடைய உடலிலே ஒரு புதிய சக்தி உத்வேகத்தோடு எழுந்தது. மிகவும் பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயன் மகரிஷி ஒருவருடைய சாபத்தால் தன் சக்தியை தானே உணர முடியாதென்றும் பிறர் எடுத்து கூற அதை கேட்டுத்தான் அவன் தன் அபரிமிதமான சக்தியை அறிய முடியும் என்பதையும் அறிந்த ஜாம்பவான் ஆஞ்சநேயன் உள்ளம் எழுச்சியுறும் வகையில் அவன் பராக்கிரமங்களை எடுத்து கூறினார். இதை கேட்டவுடன் ஆஞ்சநேயரின் கண்களில் பிரகாசம் மிளிர்ந்தது. நெஞ்சிலே ஒருவித துடிப்பு ஏற்பட்டது. நரம்புகள் ஜிவ் ஜிவ் என்று புடைத்தன. உட்கார்ந்திருந்தவன் எழுந்திருந்து ஜாம்பவானை நமஸ்கரித்தான். ஐயனே, அற்பனான என்னால் இந்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று பணிவோடு கேட்டான். ஜாம்பவான் ஆஞ்சநேயனை கட்டித் தழுவிக்கொண்டார். அஞ்சனை பெற்றெடுத்த ரத்தினமே, எங்களால் முடியாத இந்த காரியத்தை நீ ஒருவனே முடிக்க வல்லவன். உன் திறமையில் எங்களுக்கு அசையாத நம்பிக்கை உள்ளது. புறப்படு ஆஞ்சநேயா என்றார். ஆஞ்சநேயன் வானர வீரர்களை நோக்கி கைகூப்பி வணங்கினான். எல்லோரும் மனப்பூர்வமாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். வானர வீரர்கள் ஆனந்த பிரவாகத்தில் இழுத்துச் செல்லப்பட்டவர்களாய் வெற்றியோடு விரைவில் திரும்பி வா என்று ஆரவாரம் செய்தனர். ஆஞ்சநேயன் தன் வாளை சுழற்றினான். அந்த வேகத்தில் புழுதி பறந்தது. ஹே ராமா என்று உற்சாகத்தோடு கூவினான்.
வானர வீரர்கள் ராம ராம என்று எதிரொலி செய்தார்கள். ஆஞ்சநேயன் அங்கிருந்து ஒரே தாவலில் மகேந்திர மலையின் உச்சியை அடைந்தான். கிஷ்கிந்தை நோக்கி நின்று கண்மூடி இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீராமனை பணிந்தான். பின்னர் தென்திசை நோக்கி வெற்றி கிட்டுவதற்காக பிரார்த்தனை செய்தான். கீழே இருந்த வானர வீரர்கள் ஆரவாரம் செய்து ஆஞ்சநேயருடைய உற்சாகத்தை அதிகரிக்கச் செய்தனர். அவர்களை நோக்கி தான் புறப்படுவதாக கைகளை அசைத்து அறிவித்தான் ஆஞ்சநேயன். பின்னர் ராமனை தியானித்தவாறு பூமியை உதைத்துக் கொண்டு வானிலே எழுந்தான். அந்த வேகம் தாங்காது பூமி நடுங்கியது. மலையின் உச்சியில் இருந்த பாறைகள் பெயர்ந்து உருண்டன. பேய்க்காற்று கிளம்பியது. வானர வீரர்கள் ஆனந்த கூத்தாடினர். அன்னை ஜானகியை கண்டுவர ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை கடந்து கொண்டிருக்கிறார். சூரியனை போன்ற ஒளி கிரணங்களோடு பிரகாசித்து வானிலே சென்ற ஆஞ்சநேயரை காண தேவர்கள் வந்து குடுமினர். வெகு உக்கிரத்தோடு செல்லும் அவர் தோற்றத்தை அவர்கள் கண்டு களித்தனர். ராமகாரியமாக செல்லும் ஆஞ்சநேயருக்கு தன்னால் ஆன சிறு உதவியை செய்ய விரும்பினான் சமுத்திரராஜன். தன்னுடைய அடித்தளத்திலே கிடக்கும் மைனாக்க மலையை அழைத்தான். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரியன் ஆஞ்சநேயருக்கு குருவாக இருந்து அருள் பாலித்ததையும் மற்ற தேவர்கள் கொடுத்த சிரஞ்சீவி வரத்தையும் ஜாம்பவான் நினைவூட்டிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை நாளையும் தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.